ஒரு ட்ரேட்ல லட்சங்கள ப்ராஃபிட் பண்ணணும்னு இருக்கிறான். ஒரே ஒரு ட்ரேட்ல கோடிகள லாஸ் பண்ணணும்னு இருக்கிறான். அப்படிப்பட்ட கிரிப்டோ மார்க்கெட்ல நம்ம ஒரு சின்ன ட்ரேட் லாஸ் ஆனாலும் நம்ம மொத்த அமௌண்ட்டுமே வாஷ் அவுட் ஆயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும், எந்தெந்த கிரிப்டோல ட்ரேட் பண்ணா பெட்டரா இருக்கும், நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல எந்த கிரிப்டோல நம்ம ட்ரேட் பண்ணா மேக்ஸிமைஸான ரிட்டர்ன் கிடைக்கும், மினிமைஸான லாஸ் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் உங்களோட கிரிப்டோ சிக்னல் சேனல். வாங்க நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு 3 கிரிப்டோ சிக்னல்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம பிடிசி நம்ம எப்பயும் போல அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா பிடிசி நம்ம பெர்ஃபெக்ட்டா அனலைஸ் பண்ணிட்டோம்னா, நம்மளோட சிக்னல் எந்த மாரி போக போகுது, நம்மளோட சார்ட் எந்த கிரிப்டோல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்ல ஷார்ட் பண்ணிடலாமா, இந்த மாதிரி டீடைல்ஸ் நம்ம ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிடிசி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வீக்லி வைஸ்ல போயிடுவோம். வீக்லில பார்த்தீங்கன்னா மார்க்கெட் தெளிவா பாருங்க. இங்க ஒரு எம் பேட்டர்ன் எடுத்துட்டு இங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் ஆல்மோஸ்ட் மந்த் ஆஃப் மந்த் ஒரு 3 to 4 மந்த்துக்கு மேல வரைக்கும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுத்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வெறும் 1 or 2 மந்த்துக்குள்ள பிரேக் அவுட் கொடுத்துட்டு போகணும்னு பாத்தீங்கன்னா சாரி வீக்ல போகணும்னு டவுட் தான். சாரி வீக்லி சார்ட்ல. ஸோ எப்படி இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாலடைல் ஆகும். அந்த ஒரு காரணத்தால பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் பையிங் சிக்னலோ நான் எதுவுமே கொடுக்கறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தேவையில்லாத லாஸ் இங்க பாத்தீங்கன்னா வித்தின் இந்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இப்படி இப்படி மேல போயிட்டே இருக்கும். நம்ம என்கேஎன் கிரிப்டோஸ்ல இருந்தோம். பட் சிலதான் பாத்தீங்கன்னா ரொம்ப வாலடைல் ஆகும். மார்க்கெட் இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் நிறைய ஹிட் ஆக தான் செய்யும். ஏன்னா இது ரியாலிட்டி. இல்ல அப்படி நம்ம ஹிட் ஆகக்கூடாதுன்னா நம்ம சிக்னல் நம்ம ட்ரேடே பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் பெட்டர் ஆகும். அதனால பாத்தீங்கன்னா நம்ம 2 days நம்ம ட்ரேட் பண்றதுக்கு நம்ம எதுவுமே கொடுக்க ஆல்ரெடி பண்ணதே நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ மார்க்கெட் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது டெய்லி தான். இப்போ 4 hours பாத்தீங்கன்னா இது எந்த மாதிரி போகும்னே யாருக்கும் தெரியாத அளவுக்கு. ஏன்னா இது ஒரு ரேஞ்ச். இந்த ரேஞ்சு கிட்ட நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம்ல பார்த்தா இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ செல்லிங் ஆக தான் வாய்ப்பு. இன்கேஸ் இந்த பிரேக் அவுட் கொடுத்து மேலே போனால் கண்டிப்பா மார்க்கெட் பையிங் தான். 1 lakh அச்சீவ் பண்ணுவோம். 1 lakh போனால் 1,05,000 ஆல்மோஸ்ட் 10,000 பாயிண்ட்ஸ் மேலே போக வாய்ப்பு இருக்கிறத தவிர கீழே வர வாய்ப்பு இருக்காது. இது பிரேக் அவுட் கொடுத்துட்டு போனா. சரி, ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு மார்னிங் எந்தெந்த கிரிப்டோ கொடுத்தோமோ நம்ம அதை பார்ப்போம். நம்ம அது என்னதான் நம்ம அதுதான் பார்க்க போறோம். சரி, நம்மளோட வீடியோ பர்போஸ் எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சதுதான். எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம லேர்னிங் பண்ணிக்கிறது தான். லேர்ன் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணணும். நீங்க ஏர்ன் பண்ணிட்டு தான் லேர்ன் பண்ணு வச்சீங்கன்னா இந்த வீடியோ, இந்த சேனல், இந்த இது எதுவுமே உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஓகேவா? நிறைய பேர் நம்ம கொடுக்குற சில வச்சு ஏர்ன் பண்ணி நம்ம நிறைய ஏர்ன் பண்ணலாம்னு வச்சுங்க. பட் அது வாய்ப்பு இல்லை. தெளிவா கேட்டுக்கோங்க. சரி, ஓகே. நம்ம டேரக்டா வீடியோ போயிடலாம். FHE அப்படின்னு இந்த கிரிப்டோ தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன். இப்படி மேல போயிட்டு ஒரு சேனல் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இது மாதிரி ஆகிட்டு இப்படி மேல போகும். இது நிறைய பேர் அசெண்டிங் சேனல் பேட்டர்ன் சொல்லுவாங்க. நம்ம பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம ரிமெம்பர் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் நம்ம மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷனை புரிஞ்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 இங்கே மார்க்கெட் ஹோல்ட் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி இந்த பிரேக் அவுட் கொடுக்க தான் ஹோல்ட் ஆகும் அப்படின்ற இடத்துல தான் நம்ம இருக்கிறோமே. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ டேல பாத்தீங்கன்னா இங்க பர்ஃபெக்டா தான் இருக்கலாம். 4 hours பாருங்க. 4 hours பாத்தீங்கன்னா இங்க மார்க்கெட் இப்ப இங்க ரெசிஸ்டன்ஸ் மாதிரி எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு அழகா இங்க டபிள்யூ பேட்டர்ன் ஹோல்ட் ஆயிடுது. இது ஒரு புல் பேக் மார்க்கெட்டும் சொல்லலாம். திரும்பி மேல போக வாய்ப்பு நிறையவே இருக்குது. வெயிட் பண்ணுங்க. அதனால சொல்லியிருந்தேன் நான் ஸ்டாப் லாஸ் நம்ம கிரிப்டோ சிக்னல் குரூப்ல, மெயின் குரூப்ல, பிரைவேட் குரூப்ல இந்த லெவல் கிட்ட நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தோம். இது நம்ம மார்னிங்கே கொடுத்துருந்தோம். பட் இன்ன வரைக்குமே ட்ரேட் ஆகுது. எல்லாரும் கேட்பீங்க, சார் நம்ம கொடுக்குற சிக்னல் எவ்வளவு டைம்ல ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டுருப்பீங்க. நம்ம மார்னிங் இந்த லெவலுக்கு எடுத்திருந்தோம். இன்னுமே இந்த சிக்னல் ஓடிட்டே தான் இருக்குது. இதான் நம்மளோட சிக்னல். சில கிரிப்டோலாம் பாத்தீங்கன்னா வித்தின் 1 or 2 hours ஒன்னு டூ டார்கெட் அச்சீவ் ஆயிடும். ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எஃப்ஹெச்பி பாத்தீங்கன்னா இந்த லெவலில் நம்ம ஸ்டாப் லாஸ் அது எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த லெவலுக்கு கிட்ட வச்சு, ஆமா, இந்த லெவல் கிட்ட 100 இப்படி கிட்ட வச்சுக்கிறது பெட்டரா இருக்கும். செகண்ட் டார்கெட் அப்படின்றது நம்ம இங்க வச்சிருக்கலாம். அதுக்கு மேல நம்ம கண்டிப்பா ரியாலிட்டி பாத்தீங்கன்னா கீழே எவ்வளவு பேட்டர்ன் கிரியேட் ஆகுதோ ஆல்மோஸ்ட் இது மினிமம் கேரண்டி 20% இருந்து. பட் நாம எதிர்பார்க்கறது என்னன்னா லாங் டேர்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 to 40%, யா 40-50% போக வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்ப இங்க ஏறிச்சு இல்லைங்க, ஆல்மோஸ்ட் இந்த லெவல் கிட்ட ஒரு 60%, அதே மாதிரி இங்கேயும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்றோம். அதனால இந்த கிரிப்டோ நம்ம கொடுத்துருந்தோம். சும்மா ஒன்றும் இந்த மார்க்கெட் வாலடைல் மார்க்கெட்ல இந்த ஒரு கிரிப்டோ நம்ம ஒரு சீக்கிரத்துல கொடுக்கல. பின்னாடி நல்ல பேக்கப்ல அவ்வளோ அனலைஸ் பண்ணி தான் இந்த கிரிப்டோ கொடுத்துருந்தோம். ஸோ வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
என்கேஎன் இதை நினைச்சாதான் என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப வேற லெவல் நம்ம என்கேஎன் மட்டும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம். நம்ம வீக்லியில பார்த்தீங்கன்னா தெளிவா தெரியுது, பெரிய பெரிய பிரேக் டவுன் கொடுத்துட்டு மேலே வந்ததுதான். பிரேக் டவுன் கொடுத்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் இந்த 147% ஏறினான். சரி, ஓகே, ப்ராஃபிட் புக்கிங் இப்போ கீழே தான் இறங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் எங்க பாருங்க, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் தெளிவா அப்படியே ஒரு பேட்டர்னை கிரியேட் ஆயிடுச்சு. இங்க வந்துட்டு இங்க பாருங்க, அழகா ஒரு சேனல் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. 1 2 3 4 இது அப்படியே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணா அவன் அழகா மிரே கூட கொடுத்துட்டு மேல போக வாய்ப்பு ரொம்ப ஹையரா இருக்கு. எவ்வளவு தூரம் நம்ம எதிர்பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன் இதுக்கு அப்புறம் தான் நம்ம எதிர்பார்க்கலாம். மினிமமே 31% கிடைக்குது. நம்ம இது வந்து ஒரு லாங் டேர்ம் இது மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு தூரம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதுதான் கரெக்டா இருக்கும். தோராயமா இதுலயே வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 50-60% வரைக்கும் 70-80% வரைக்குமே டார்கெட் அவைலபிளா இருக்கு இந்த ஒரு கிரிப்டோல. பட் அதுக்கு நம்ம சொன்ன மாதிரி பேட்டர்ன் கிரியேட் ஆனா கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணலாம். அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இப்போதைக்கு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் வருது. இந்த சப்போர்ட் தான், அதனால நம்ம ப்ராப்ளமே இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் லாஸ் ரியலிஸ்டிக் ஸ்டாப் லாஸ் நம்ம எங்க வச்சுக்கணும், நம்ம இந்த லெவலுக்கு தான் வச்சுக்கணும். நம்ம பெய்ட் மெம்பர்ஷிப் பர்சன்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. ஆல்மோஸ்ட் சாரி ஓகே, ஆல்மோஸ்ட் 2.62% தான் இருக்கும். முடிஞ்சா சேஞ்ச் பண்ணிக்கோங்க கிட்ட வர மாதிரி தான். மற்றபடி வேணாம். எதுக்கு ரிஸ்க், பரவாயில்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன புல் பேக் பண்ணிட்டு நம்ம இங்க ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கீழே பரவாயில்ல. இப்போ கீழே இறங்கிருந்து இப்படி மேலே ஏறினானா இவன் பர்ஃபெக்டா மேலே போகுது. ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான சைன். இவன் மோஸ்ட்லி மேலே போகதான் எனக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம இவன் நம்ம கொடுத்துருந்தோம். அவ்வளோ ஈஸியாக நம்ம எந்த ஒரு கிரிப்டோவும் ஜஸ்ட் பார்த்தோம், ஜஸ்ட் அண்ட் லைக் அப்படின்ற மாதிரி நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்ம இவனை வந்து நம்ம கொஞ்சம் பை பண்ணலாம், தப்பு இல்லை. பட் ஃபுல் ஃபிளெஜ்டா நான் ஒரு ரன்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் ப்ரோ அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. கண்டிப்பா அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம மினிமம் பாத்தீங்கன்னா இவனுக்கு நம்ம இதுக்கு மேல பண்ண பெட்டரா இருக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இன்டர்டேக்கு இதுதான் பெட்டரான பிரைஸ், பெட்டரான லைன். ஓகே, நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்ப்போம். ஜெலி 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 இது பாத்தீங்கன்னா என்னதான் சொல்ல, ஜெலி வந்து நம்ம மார்க்கெட்ல நம்ம இங்க இருக்கும் போதும் மேல போகும்போதும் நம்ம கேப்சர் பண்ணிருந்தோம். கரெக்டா சொன்னா இந்த லெவல் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50% வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். 4 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும் இந்த லெவல் கிட்ட கண்டா. இப்ப ஜெலி பாத்தீங்கன்னா வந்து இங்க ஒரு பிரேக் டவுன் கொடுத்துருந்தோம், நல்லதா போச்சு. இது மட்டும் இப்ப 4 ஹவர்ஸ்ல இங்க கீழே க்ளோஸ் பண்ணிட்டானா நீங்க கண்ண முடியும் ஜெல்லியில செல் பண்ணிடலாம், தப்பே கிடையாது. ஏன்னா இங்க பாருங்க, இது வந்து ஒரு ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணிட்டு அதை பிரேக் அவுட் கொடுத்துக்கலாம். ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு புல் பேக் வந்து எம் பேட்டர்ன் கொடுத்து கீழே வரும் அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் கீழே தான் இறங்கணும். ஜெல்லி ஷார்ட் தான், அதுக்கு எந்த ஒரு டவுட்ஃபுல்லும் கிடையாது. வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் நம்ம கிட்ட 1 hour 3 days கூட வெயிட் பண்ணலாம். ஆனா அதுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். நம்ம லாஸ்டா ஏஆர்கே யூஎக்ஸ் லிங்க் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருவோம். அது பெஸ்டா அதுக்கான ரிட்டர்ன்ஸ் அது கொடுத்துருச்சு. ஸோ அது எந்த ஒரு டவுட்ஃபுல்லும் இல்லை. நம்ம ஜெல்லி வந்து நம்ம இங்கேயே கொடுத்துருக்கலாம். பட் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகும்ட்டு. சரி, எல்லாரும் டவுட் எதுக்கு இவ்வளோ தூரத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறா அப்படின்னு கேட்பீங்க. வெரி சிம்பிள் தான். மார்க்கெட் வாலடைல் ஆகும். நம்ம இருக்கிற கேபிட்டல் லூஸ் பண்ணிக்கூடாது. மார்க்கெட்ல இந்த ப்ராஃபிட் எடுத்துடலாம். நம்ம இந்த லெவல் ஆல்மோஸ்ட் இந்த லெவல் ஒரு 9% கூட தேவையில்லை. இன்ட்ராடே ரொம்ப சின்னதா இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு இப்ப காமிக்கிறோம்ல, இந்த பர்சன்டேஜே போதும், ஒரு 3 to 4%. பட் நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா நாங்களும் மற்றவங்கள மாதிரி லாஸ்ல தான் வந்து விழுவோம். நம்ம அது நமக்கு தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு காரணத்தால தான் பாத்தீங்கன்னா நம்ம வாலண்டரியாவே ஸ்டாப் லாஸை பெருசா வைக்கிறதுக்கு காரணமே. ஸோ நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம ஸ்டாப் லாஸை பொறுத்தளவுக்கு எப்பயுமே நம்ம ஐ மீன் விட்டு கொடுத்துடக்கூடாது. கண்டிப்பா அதுதான் அவ்வளவுதான் அப்படிதான் இருக்கும். நம்ம மினிமம் டார்கெட்ன்றது ஃபர்ஸ்ட் எவ்வளவு தூரம் வைக்கிறோம். பட் ஆனா எப்பயுமே வந்து நம்ம ட்ரேடர் சொல்லுவாங்க, சார் கொஞ்சம் பாருங்க, சின்ன ப்ராஃபிட் வந்தா போதும் புக் பண்ணிடுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த இது மினிமம் டார்கெட். பட் நம்ம லாங் டேர்ம் நாங்க எது புக் பண்ணோம் அப்படின்றது நாங்க பாக்குறோம்னா கண்டிப்பா பாருங்க. வெரி சிம்பிள். இங்க இருந்து வந்துட்டோம்னா திரும்பி வாங்கின இடத்துக்கே வரும். ஆல்மோஸ்ட் 22% மேல எவ்வளவு தூரம் பண்ணோம் அதே அளவுக்கு நாங்க கீழே கேப்சர் பண்ண நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மார்க்கெட்டுக்காக. சரிங்களா? அண்ட் தென் போதும். இந்த 3 கிரிப்டோவே நம்ம இதே டெய்லி நம்ம அனலைஸ் பண்ணலாம். பட் நம்ம அனலைஸ் பண்றது முன்னாடி எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம், எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்டீங்க, சார் இன்னும் நமக்கு சிக்னல் எதுவுமே கொடுக்கல, யூடியூப்ல எதுவுமே வீடியோ போடலன்ட்டு தெளிவாக ஆரம்பிக்கும். வீடியோ எப்பன்னா சார்ட் நமக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகணும், அப்பதான் வீடியோ.
இல்லைன்னா வீடியோவும் கிடையாது, எதுவுமே இல்லை. இல்ல ஏதாவது யாருக்காவது ஐ மீன் ஜென்ரலா நம்ம ட்ரேட் பண்றது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி வேணா நம்ம ஜென்ரல் டாபிக் வச்சு நம்ம எப்படி நம்மளோட ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் சார் நம்ம இது கொடுத்த சிக்னல் லாஸ் ஆயிடுறோம் அப்படின்னு இருக்கீங்க. நம்ம அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிறோம். ஐ மீன் உங்களை நீங்க பண்ற ட்ரேடை நீங்க ரிவ்யூ பண்றதுக்கு எப்படின்னா, நாம கொடுக்குற சிக்னல் கட் ஆகுது, பட் ஆனால் லாஸ் தான் இருக்கீங்க. இது வந்து எல்லாருமே நம்ம சொல்றது காமனானது. அப்பதான் யோசிக்கும் போது சில பேர் மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் பாத்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சின்ன இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இதுதான் வந்து பெருசா நமக்கு ப்ராப்ளமேட்டிக்கா கொடுத்துருக்கோம். நம்ம அதுதான் தேவை நம்ம. சரிங்களா? ஓகே, இந்த வரைக்கும் இந்த வீடியோ போதுமானது. அந்த இந்த உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ் தேவைன்னா இப்போ நிறைய பாப்பப் வந்திருக்கும். நமக்கு டைம் இல்லை, ஸோ நம்ம அங்க போய் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ யூஸ் தேவைன்னா நம்ம கீழே காண்டாக்ட் பண்ணுங்க. இல்ல கிரிப்டோ சிக்னல்ஸ் இல்ல வேற ஏதாவது இருந்தாலும் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட சைட்ல ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே உண்டு. அண்ட் தென் பை.